உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை அப்பன் திருப்பதி பகுதியில் மனைவியை வரதட்சணை கொடுமை செய்த காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். பாலமுருகன் முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரையில் இளமன் வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது புகாரின் அடிப்படையில் பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் இளம்பெண்ணின் கணவர் மற்றும் அப்பன் திருப்பதியில் காவலராக பணியாற்றும் பூபாலன், மாமனார் மற்றும் சாத்துறையில் ஆய்வாளராக உள்ள செஞ்சுகுமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இவர்கள் நால்வரும் தற்போது தலைமறைவாக உள்ளதால் மதுரை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் 3 தனிப்படை போலீசார் மதுரை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இவர்களை தீவிரமாக தேடி விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். நிலையில் வரதட்சணை கொடுமை புகாரை தொடர்ந்து தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலின் பணியிடை நீக்கம் செய்து மதுரை டிஐஜி அபினவ்குமார் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தங்கப்பிரியாவின் மாமனார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமரனை பணியிட நீக்கம் செய்து மதுரை சிறை டிஐஜி அபினவ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். பெண்ணின் வரதட்சணை கொடுமையில் ஈடுபட்ட தந்தை மகன் என காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் வரிசையாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ளவர்களை திருப்பூர் பகுதியில் கைது செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு காவலர் பூபாலனை அழைத்து வந்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் விசாரணை விசாரணை முடிந்த பின்பு மதுரை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காவல் நிலையமானது பூபாலன் தங்கப்பிரியா தம்பதியினர் குடியிருக்கும் காலக்கிணறு பகுதிக்குட்பட்ட சரகம் என்பதால் இந்த காவல் நிலையத்தில் தான் தங்கப்பிரியா தனது கணவர் மற்றும் குடும்பத்தார் தன்னை வரதட்சணை கேட்டு துன்படுத்தப்படுவதாக புகாரை அளித்திருந்தார் என்பதால் இங்கு தற்போது காவல்துறையினர் அவரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தான் பூபாலன் காவலாக பணித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது காவல்துறையினர் உள்ளே அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.